எரிமலைகள். ஆஹா, என்ன அழகான மலைகள்! கண்ணுக்கு குளிர்ச்சியா, மனசுக்கு இதமா, எவ்வளவு அருமையா இருக்கு! இந்த மலைகளை பார்க்கலாம், அதன் அருகில போகலாம், அதன் மேல ஏறலாம் இல்லையா? ஆனா பக்கத்துல இல்ல, தூரத்துல இருந்து பார்க்க முடியாத அளவுக்கு சில மலைகள் இருக்குது. அவைதான் எரிமலைகள். புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவதையே எரிமலை என்கிறோம். இந்த பாறை குழம்பு புவியின் மேற்பரப்புக்கு வரும்போது லாவா என அழைக்கப்படுகிறது. எரிமலையின் திறந்த அல்லது வாய்ப்பகுதி துளையாகும். நீண்ட நாட்களாக துளை வழியே வெளியேறும் லாவாவும் மற்ற பொருட்களும் துளை பகுதியை சுற்றி படர்ந்து கூம்பு வடிவ குன்று அல்லது மலையை உருவாக்குகின்றது. இந்த கூம்பு வடிவத்தில் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளம் எரிமலை பள்ளம் என்கிறோம். எரிமலையின் வகைகள். லாவாவின் தன்மை, அது வெளியேறும் விதம் ஆகியவற்றை பொறுத்து எரிமலையின் வடிவம் அமைகின்றது. எரிமலையின் வடிவத்தை கொண்டு அதனை 3 வகையாக பிரிக்கலாம். கேடய எரிமலை, தழல் கூம்பு எரிமலை, பல்சிட்ட கூம்பு எரிமலை. சிலிக்காவின் அளவு குறைந்து மிக மெதுவாக எரிமலை குழம்பு வெளியேறும்போது கேடய எரிமலை உருவாகின்றது. இவை அகன்று மென்மையான சரிவுகளை கொண்ட கூம்பு வடிவத்தில் காணப்படும் ஹவாய் தீவுகளில் உள்ள எரிமலைகள் கேடய எரிமலைகள் என்று நாம் கூறுகிறோம். மிகுந்த சிலிக்காவை கொண்ட மாக்மாவை உள்ளிருக்கும் வாயுக்கள் தடுக்கும்போது ஏற்படும் அதிக அழுத்தத்தினால் மிகுந்த சத்தத்துடன் வளிமண்டலத்தில் பல 100 கிலோமீட்டர் உயரத்திற்கு வெடித்து சிதறும் போது தழல் கூம்பு எரிமலை உருவாகின்றது. மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்க எரிமலைகள் இவ்வகையை சார்ந்தவையாகும். லாவா, பல்சிட்டம், எரிமலை சாம்பல் ஆகியவை மாறி மாறி அடுக்குகளாக படியும் போது பல்சிட்ட கூம்பு எரிமலைகள் உருவெடுக்கின்றன. இவை அடுக்கு எரிமலைகள் எனவும் அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவின் ஹெலன் எரிமலைகள் வெடிக்கும் எரிமலைகள் ஆகும். எரிமலைகள் அதன் எரிமலை குழம்பு வெளியேறும் கால அளவை கொண்டு செயல்படும் எரிமலை, செயல்படாத எரிமலை, செயலிழந்த எரிமலை என 3 வகையாக பிரிக்கலாம். அடிக்கடி வெடித்து மாக்மாவை வெளியேற்றும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் ஆகும். பசிபிக் கடற்கரையோரமாக இவ்வகை எரிமலைகள் அதிகம் அமைந்திருப்பதால் இப்பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் எனப்படுகிறது. எரிமலை குழம்புகள் வெளியேறுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் வெளிப்படுத்தாமல் எப்போது வேண்டுமானாலும் செயல்படக்கூடிய எரிமலைகள் செயல்படாத எரிமலைகள் எனப்படுகிறது. இது உறங்கும் எரிமலை எனவும் அழைக்கப்படுகிறது. ஜப்பானில் உள்ள பியூஜியாமா எரிமலை இதற்கு பிரசித்தி பெற்ற எரிமலை ஆகும். எரிமலையின் உச்சி பகுதிகள் அழிக்கப்பட்டு வெடிப்பு ஆற்றல் முழுவதையும் இழந்து படிவதை நிறுத்திவிட்டு எரிமலை செயலிழந்த எரிமலை என அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் செயலிழந்த எரிமலைகள் ஆகும்.